ஆப்கி அதாலத்தில் பிசினஸ் டைகூன் விஜய் மல்லையா மீதுள்ள குற்றச்சாட்டு. இவர் கலர்ஃபுல்லான குணம் கொண்டவர். விஜய் சார், உங்க சைல்ட்ஹுட்டை பத்தி பேசணும்னா, நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன். அதுல பார்த்தோம்னா நீங்க ஒரு பெரிய பணக்காரரோட ஸ்பாயில் சன் ஆஃப் ரிச் ஃபாதர். பணக்கார தந்தையோட ஸ்பாயில்டு சன். எங்க அப்பா பணக்காரர் தான். ஆனா ஒரு நாளும் நான் இளவரசனா இருந்ததில்ல. என் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. உங்ககிட்ட அப்படிதான் நடந்துக்கணும். நான் குறும்புத்தனம் பண்ணலன்னு சொல்ல வரல. இப்பவும் நான் குறும்புத்தனம்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் ஐ வாஸ் ஸ்பாயில்டுன்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஏன்னா என்னோட அப்பா எனக்கு ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் தான் செட் பண்ணாரு. அதுக்காக நான் ரொம்ப கடுமையா உழைக்க வேண்டியதா இருந்தது. உங்க அப்பா உங்களுக்கு 400 ரூபாய் சம்பளம் கொடுப்பாராமே? ஆமா, எனக்கு 400 ரூபாய் சம்பளம் எனக்கு கிடைக்கும். அது அது 3-4 வருஷத்துக்கு அப்புறம் அதிகரிக்கவும் இல்லை, இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது. உங்களுக்கு பயங்கர திட்டும் விழுந்திருக்காமே? அப்பா கிட்ட எனக்கு எப்பவும் திட்டு விழுந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அம்மா கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அன்பா புரிய வைப்பாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி உங்க அப்பா ஸ்ட்ரிக்டாவும் 400 ரூபாய் சம்பளம் கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு லெட்டர் எழுதுனா முதல்ல அந்த லெட்டரை படிச்சுட்டு தான் அனுப்புவாங்களாமே? கரெக்டா சொன்னீங்க. அப்படி இருந்தும் நீங்க எப்படி இப்படி மாறுனீங்க? அப்பா முதல்ல என்ன அதிதா பிகாருக்கு அனுப்புனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷாஜாத்பூர் உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்புனாரு. நான் அவர்கிட்ட வண்டி வேணும்னு கேட்டேன். கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு சைக்கிள் கொடுத்தாரு. ஸோ நான் அங்கேயே கொஞ்சம் தெளிவாயிட்டேன். ஆனா நான் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல தெரிஞ்சது நீங்க உங்க பையன்கிட்ட ஸ்ட்ரிக்டாவே நடந்துக்கிறது இல்ல. இல்ல, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கேன். அதுவும் இல்லாம இந்த காலகட்டத்தில் 18 வயசு வாலிப பையனை என்னால ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வைக்க முடியாது. ஆனா அவன் போர்டிங் ஸ்கூல்ல இருந்திருக்கான். இப்ப காலேஜுக்கு போறான். மறுபடியும் போர்டிங்ல தான் இருக்கான். ஸோ போர்டிங்ல இன்பில்ட்டா டிசிப்ளின் இருக்கு. அவன் அங்கிருந்து லீவ்ல வரும்போது இங்க பார்ட்டிஸ்லாம் போய் என்ஜாய் பண்ணுவான். இந்த வயசுல பண்ணாம வேற எப்ப போய் பண்றது? ஆனா உங்களுக்கு உங்க அப்பா உங்க 25 வயசு வரைக்கும் சைக்கிள் கூட கொடுத்ததில்ல. ஆனா நீங்க உங்க பையனுக்கு 18 வயசுலயே ஏர்கிராஃப்ட கிஃப்டா கொடுத்துட்டீங்க. பாவம், அவனுக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாது. நீங்க ஏர்கிராஃப்ட பத்தி சொல்றீங்க. நான் அவனோட பிறந்த நாள் அன்னைக்கு என்னோட ஏர்லைனை லான்ச் பண்ணேன். ஆனா மீடியா நான் அதை அவனுக்கு கிஃப்ட் பண்ணதா சொல்லிட்டாங்க. ஸோ இதே மீடியா தான் எங்க லைஃப் ஸ்டைலை பத்தியும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் திக் ஸ்கின் ஆயிட்டேன். மீடியாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீங்க உங்க லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணலாமே. நான் மீடியாவை சந்தோஷப்படுத்த போய் அதுக்கப்புறம் என் தலையில நான் மண்ணவாரி போட்டு கூடாதுல்ல. நான் ஒர்க் ஹார்ட் அண்ட் பிளே ஹார்டுன்ற ஃபிலாசபியில தான் நான் என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எக்ஸ்பென்சிவ் கார்ஸ்ல சுத்துறது, ரேசிங் விரும்பியா இருக்கிறது, குதிரை வளர்க்கறது, ஹை ஃப்ளை லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க நடானா ரொம்ப உழைக்கிறன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்களே. ஆமா, அது ஃபாஸ்ட் கார்ஸ், ரேஸ் ஹார்சஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதெல்லாம் நீங்க சொல்றது. இது மட்டும் இல்ல, இப்படி ஒரு பழக்கத்துக்கு நாம செலவு பண்ற பணத்தை நாம சம்பாரிச்சு தானே ஆகணும். அதுதான் அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. ஆமா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி எங்க அப்பா எங்களுக்கு சம்பாரிச்சு வச்சுட்டு போனதை பாத்தீங்கன்னா, நாங்க வாழ்ற அந்த லைஃப் ஸ்டைலுக்கு அவர் விட்டுட்டு போனது எப்பவோ காலி ஆயிருக்கும். ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது இது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச பணம் தான். அதனால நான் செலவு பண்றேன். இந்த விஷயம் உண்மையா? உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பிசினஸ் ஒப்படைக்கப்பட்டது. சின்ன வயசுலயே நீங்க சேர்மன் ஆயிட்டீங்க. அப்போ எல்லாரும் இந்த பையன் இந்த கம்பெனியை நாசமாக்காம விடமாட்டான்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க சரியா சொன்னீங்க. ஆனா அன்னைக்கு யூபியோட ஷேர் பிரைஸ் 19 ரூபா இருந்தது. இன்னைக்கு 500க்கு மேல இருக்கு. ஸோ
அதுவே சொல்லுதுல்ல. இதுல ஆச்சரியம் என்னன்னா, உங்களால இதெல்லாம் எப்படி பண்ண முடியுது? நீங்க வேலை பார்த்து யாரும் பார்த்ததில்ல. நீங்க எப்பவும் பார்ட்டியில இருக்கிறத தான் பார்க்கறாங்க. நான் ரெக்கார்ட பார்த்தேன். ஒரு வருஷத்துல மும்பைல இருந்து சான் பிரான்சிஸ்கோக்கு 36 டைம் டிராவல் பண்ணிருக்கீங்க. ஆமா, இது உண்மைதான். ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, மீடியா மீடியா எங்க பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பாங்க பார்ட்டியில. ஆ, இதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா, அவங்க ஆபீஸ் பக்கமே வரமாட்டாங்க. அதனால எல்லார் கண்ணுக்கும் நாங்க பார்ட்டி பண்றது மட்டும்தான் தெரியுது. என்ன கேட்டா, நான் மீடியாவுக்கு இன்விடேஷன் கூட கொடுக்கறேன். ஒரு முறை ஆபீஸ்ல வந்து பாருங்க. நான் அங்க எவ்வளவு வேலை பார்க்கறேன்னு நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மீடியால நான் ஒரு கான்ட்ரவர்சி பார்த்தேன். நீங்க கிங்ஃபிஷரோட கேலண்டர் எடுத்தப்போ இருக்கிறதுலயே பெரிய மாடலை நீங்க ஸ்விம் சூட்ல காட்டியிருக்கீங்க. ஆமா, ஸ்விம் சூட்டும் ஒரு Dress தான். யாராவது கடற்கரைக்கு போனாங்கன்னா சுடிதார் போட்டுக்கிட்டு போக மாட்டாங்கல்ல. ஆனா நீங்க கூட்டிட்டு போறதே அந்த கடற்கரைக்கு தானே. அப்படி பார்த்தா இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா 3 சைடும் கடல் தானே இருக்கு. ஆனா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த முறை நீங்க அவங்கள ஃபாரஸ்டுக்கு கூட்டிட்டு போறீங்களாமே. அதாவது ஃபாரஸ்ட்ல கூட நிறைய பூல்ஸ் இருக்கும், ரெசார்ட்ஸும் இருக்கும். அந்த கேலண்டரோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்விம் ஷூட் ஸ்பெஷல். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்க விரும்புறேன். நான் யங் டிசைனர்ஸ், அப்கமிங் டிசைனர்ஸ், அவங்க கிட்ட நிறைய டிசைன்ஸ் கேட்டிருக்கேன். அவங்களோட ஸ்விம்சூட் டிசைனை தான் இந்த முறை நாங்க போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கிங்ஃபிஷர் கேலண்டர் உலகத்திலே சிறந்த கேலண்டர்னு ஃபேப் அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்கு. விஜய் சார், உங்கள பத்தி எப்போ மீடியா எழுதினாலும் அப்போ அதிகமா பேசப்படுற விஷயம் என்னன்னா, நீங்க எப்பவும் யாட்ல தான் பார்ட்டி கொடுக்கறீங்க, நைட் ஆரம்பிச்சு விடியற வரைக்கும் நடக்குது, வர்றவங்க டின்னர் சாப்பிடாம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. மீடியாவும் தான், மீடியாவும் அதைத்தான் பண்றாங்க. இல்லனா இன்னொரு விஷயத்த பத்தி பேசுறாங்க. நீங்க ரொம்ப ஹை ஃப்ளையிங். கிங்ஃபிஷர் ஏர் ஃப்ளையிங் ஓனரா இருந்துகிட்டு நான் லோ ஃப்ளையிங்லாம் பண்ண முடியாதுல்ல. நான் எப்பவும் ஹை ஃப்ளையிங்ல தான் இருப்பேன். இங்க இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஹிப்போக்ரஸிலாம் இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தன் அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்தா பார்க்கறவங்க அவங்கள ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நீங்க வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய மில்லியனர்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்டயும் பெரிய பெரிய யாட்ஸ் எல்லாம் இருக்கு, பிரைவேட் ஜெட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்கள பத்திலாம் யாரும் பெருசா எழுத மாட்டாங்க. ஆனா நம்ம நாட்டுல யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா உடனே அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப தப்பான செயல். அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே பழகி போயிடுச்சு. அதாவது எதை பத்தியும் நான் கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா நான் டிஃபெண்ட் பண்ணி பண்ணி நான் களைச்சு போயிட்டேன். ஸோ அவங்க என்னெல்லாம் எழுத விரும்புறாங்களோ அவங்க எழுதிட்டு போகட்டும். என்னோட கம்பெனி எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. என்னோட அச்சீவ்மெண்ட் என் வாழ்க்கையில நல்லாவே தெரியுது. அந்த ரிசல்ட் வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணிக்கிட்டோம்.